Hello viewers, welcome to Sri Sastha Max Tuition. இன்னைக்கு 10th standard Samachir exercise 3.11ல second sum பார்க்கலாமா. Solve the following quadratic equation by formula method. முதல்ல பார்த்த square method, factorization methodum பார்த்திருக்கோம். இப்போ பார்க்க போறோம் formula method. Formula methodக்கு இதுதான் formula. இந்த பாக்ஸ் போடுறேன் பாருங்க. இதுதான் formula. That is minus b root குள்ள plus or minus b square minus 4ac by 2a. ஓகேங்களா, இதில் ஏ என்ன பி என்ன சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஏ இஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், பி வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், சி வந்து கான்ஸ்டன்ட். கான்ஸ்டன்ட்றது வெறும் நம்பரை குறிக்கும், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸுன்றது எக்ஸை சுற்றி என்ன நம்பர்ஸ் இருக்கோ அது சைனோடு எடுத்துக்கணும். ஏன்றது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், அதுவும் எக்ஸ் ஸ்கொயரை சுற்றி என்ன நம்பர் இருக்கோ அது சைனோடு எடுத்துக்கணும். ஓகே, நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணலாமா. ஏ இஸ் ஈக்குவல் டு பி இஸ் ஈக்குவல் டு எழுதி வச்சுக்கலாம். ஏ இஸ் ஈக்குவல் டு 2, பி இஸ் ஈக்குவல் டு -5, சி இஸ் ஈக்குவல் டு 2. ஓகே, சம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி, ஃபார்முலாவில் ஒரு மைனஸ் இருக்குது, அது தவிர பியோட வேல்யூ மைனஸ் பி, ப்ளஸ் ஆர் மைனஸ் பி ஸ்கொயர், தட் இஸ் -5 த ஹோல் ஸ்கொயர், மைனஸ் 4 இன்ட்டு ஏ இன்ட்டு சி. இது நீங்கள் அப்படி ரூட்குள்ளே போட்டுக்கோங்க. தென் பை 2 இன்ட்டு 2a. ஓகேங்களா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு மைனஸ் சேர்ந்து மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், +5. ஓகே, ப்ளஸ் ஆர் மைனஸ் அகெயின் ரூட்குள்ளே இருக்க -5 ஸ்கொயர் பண்ணால் 25 ஆகிடும், +25 ஆகிடும். -4 2s are 8, 8 2s are 16. இது நீங்கள் ரூட்குள்ளே வச்சுக்கணும். பை 2 2s are 4. ஓகேங்களா, இப்போ மேபி இங்கே ரெண்டு நம்பர் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட கட் பண்ணக்கூடாது, ஃபுல் இதை முடிச்சதுக்கப்புறம் தான் 4ஓட கட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ 5 ப்ளஸ் ஆர் மைனஸ் 25 minus 16 is 9 by 4. So plus or minus, that is 5 plus or minus 25 minus 16 is root 9. ஓகேங்களா, by 4. 5 plus or minus root 9 ஓட ஆன்சர் is 3. ஓகேங்களா, by 4. ஸோ நம்ம இதை எப்படி எழுதலாம்னா, எக்ஸோட வேல்யூ வந்து 5 plus 3 by 4னு ஒன்று எடுத்துக்கணும். ஓகேங்களா, 5 minus 3 by 4னு ஒன்று எடுத்துக்கணும். 5 plus 3 by 4 is 8 by 4. இப்போ தான் நீங்கள் ஷார்ட் பண்ணணும் 4ஓட. ஓகேங்களா, இங்கே பார்த்தீங்கன்னா 5 minus 3 by 4 is 2 by 4. ஸோ இதை ஷார்ட் பண்ணிங்கன்னா 4 1s are 4 2s are, இதை ஷார்ட் பண்ணி 2 1s are 2 2s are. ஸோ த ஆன்சர் இஸ் 2, 1 by 2. திஸ் இஸ் யுவர் ஆன்சர். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாமா. செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா √2f² -6f + 3√2 is equal to 0. இல்லை x² கோஎஃபிஷியன்ட் கிடையாது, சாரி வேரியபிள்ஸ் இல்லை, இல்லை f² f தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ f² கோஎஃபிஷியன்ட் தான் a. அது பார்த்தீங்கன்னா தட் இஸ் √2, b ஓட கோஎஃபிஷியன்ட், தட் இஸ் f ஓட கோஎஃபிஷியன்ட் -6. ஸோ அதுதான் b. c இஸ் கான்ஸ்டன்ட், தட் இஸ் 3√2. ஓகேங்களா, இப்போ நம்ம சம் ஸ்டார்ட் பண்ணிடலாமா. ஃபார்முலா எழுதிக்கோங்க. x இஸ் ஈக்குவல் டு -b ப்ளஸ் ஆர் மைனஸ் b ஸ்கொயர் -4ac ரூட்குள்ளே இருக்கணும் பை 2a. ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாம். மைனஸ் ஃபார்முலாவில் உள்ள மைனஸ், b ஆல்சோ -6 ப்ளஸ் b square, that is -6 the whole square, minus 4 into √2 into c ஓட வேல்யூ 3√2. ஓகேங்களா, அப்படியே எழுதியாச்சு. பை 2 into √2, இங்கே நான் இந்த ரூட் போட மறந்துட்டேன், ஸோ அப்படியே போட்டுக்கோங்க. ஓகேங்களா, இது போட்டாச்சு 2aக்கு. இப்போது அப்படியே பண்ணுங்கள். மைனஸ் இன்ட்டு மைனஸ் +6, தென் ப்ளஸ் ஆர் மைனஸ் 6 ஸ்கொயர் பண்ணால் 36, மைனஸ் 4 3s are 12, √2 மல்டிப்ளை பண்ணால் 2 வரும். 4 3s are 12, 12 2s are 24. புரிஞ்சுதா? √2 மல்டிப்ளை பண்ணால் வெறும் 2 தான் வரும். 2 3s are 6, 6 4s are 24. அது எழுதியாச்சு, அது ரூட்குள்ளே போட்டுக்கோங்க. தென் ஹியர் 2 into √2 2√2 தான். ஓகேங்களா, தென் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் ரூட்குள்ளே 36 minus 24 is 12. இங்கே பார்த்தீங்கன்னா 2√2 வரும். ஸோ √12 எப்படி எழுதலாம்னா, இங்கே பாருங்கள் 12க்கு நான் எல்சிஎம் எடுத்து வச்சுருக்கேன். தட் இஸ் 2 2 2 ஒரு 3 வருது. அது அப்படியே இங்கே எழுதும்போது நீங்கள் என்ன எழுதுவீங்கன்னா 2 ஸ்கொயர் இன்ட்டு 3, அதுதான் 12. ஓகேங்களா, அது ரூட்குள்ளே போட்டிங்கன்னா இப்படி போட்டாச்சு. இது ரூட்குள்ளே போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இந்த ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்டும் கட் ஆகி அந்த 2 வெளியே வந்துடும். √3 மட்டும்தான் உள்ளே இருக்கும். ஓகேங்களா, பை 2√2. இப்போ பார்த்தீங்கன்னா மேல் லைனில், தட் 6 ப்ளஸ் ஆர் மைனஸ் 2√3ல் 2 காமனாக இருக்குது. ஓகேங்களா, 2 காமனாக வெளியே எடுத்தாச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும் 3, 2 3s are 6ல் இந்த 2 வெளியே வந்துச்சுன்னா உள்ளே என்ன இருக்கும்
வெறும் √3 பை 2√2. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 கட் ஆகிடுச்சு, இந்த 2 கட் ஆகிடுச்சு. ஸோ எக்ஸோட வேல்யூ எப்படி எழுதணும்னா 3 + √3 பை √2 ஒரு ஆன்சர், தென் 3 - √3 பை √2 ஒரு ஆன்சர். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.